ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம காயத்ரி ஞான ஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூலை 26 சனிக்கிழமை 7ஆம் வீட்டில் கடகராசியில் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் போகிறாரு. மதியம் 3:51 வரைக்கும் 7ஆம் வீட்டில் சந்திரன். அந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கான அதிபதியான புதனும் அங்கேயே இருக்கார். புதனும் ஆயில்ய நட்சத்திரத்திலே சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள், புதிய வழிகாட்டுதல், ஒரு கான்ட்ராக்டு, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்குது. புதன் அப்படின்னாலே நமக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக மெசஞ்சர் வேலை, அதாவது ஒரு மீடியேட்டராக வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். மதியம் 3:51 மேலே 8ல் போயிடுறாரு சந்திரன். மகரத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அப்போ புது காரியங்களை தவிர்த்துக்கணும், அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மெதுவாக நாம் நம்ம காரியங்களை சிந்தித்து செய்யணும், ரொட்டீனான காரியங்களை செய்யலாம். இப்போ இந்த கேது அங்கே, இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவும் அங்கேயே இருக்கார், 8ஆம் வீட்டிலேயே இருக்கார். அப்போ கேது நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கின்றபடியினால், சுக்கிரன் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கின்றபடியினால், நமக்கு இது கொஞ்சம் எதிர்பாராத சில உழைப்புகள் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேலை திடீர்னு வந்துருச்சுங்க, வேலை வந்துருச்சுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி திடீர் வேலைகள், திடீர் கடன்கள், திடீர் உடல் உபாதைகள், ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் 8ஆம் இடம். அந்த மாதிரி திடீர் சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும், பகையையும் கூட கொடுக்கும். அது அவங்கவுங்க ஜாதகத்தின்படி கொஞ்சம் வேலை செய்யும். பட் இருந்தாலும் ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், ரொட்டீனாக வேலை பார்க்குறோம்னா அந்த வேலைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கேதுவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனை உறவு பேச்சுவார்த்தைகளில் கவனம் வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 மாலை 4:22 பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் தான் கேதுவும் போய்கிட்டு இருக்காரு. சுக்கரனுடைய பலாபலனை தான் இன்றைக்கி தரப்போகிறாரு. சுக்கரன் மிதுன ராசியில் 6ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இன்றைக்கும் செவ்வாய் தொடர்பு அப்படின்னா, இப்போ வீடு சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது. ஒரு சில பேர் ஜாப் ஒர்க் மாதிரி செய்வாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங், ஜாப் ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அதாவது கலைப்பொருட்கள் சார்ந்து, கலைத்துறை சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பை தரும். இந்த பூர நட்சத்திரம் மறுநாள் திங்கட்கிழமை ஜூலை 28 மாலை 5:34 வரைக்கும் இருக்குது. அதனால் என்னதான் 8ல் சந்திரன் இருந்தாலும் வேலைக்கு கெடுக்காது, வேலைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் உறவுகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் 5:34 திங்கட்கிழமை அன்னைக்கு 5:34க்கு உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. இன்றைக்கு நமக்கு சூரியனுடைய பலன் எப்படி நடக்குது அப்படின்னா, சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 3ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட தொடர்பு அப்படின்னு இருக்கும் பொழுது அது ஒரு நெருடலான தொடர்பு. இப்போ ஒருத்தர் கூட பழகுறோம், பிடிக்கிறோம், அல்லது ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்கிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு செய்கிறோன்னா டென்ஷன் தேவையில்லாமல், சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுக்கும் போது நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அது மாதிரி கொஞ்சம் நெருடலில் போகும். இந்த சூரியன் சனி நட்சத்திரத்தில் ஒரு 13 நாள் இருக்கார் இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக போகணும். இதுக்கு நம்ம பதிவுகள் தனியாக போட்டிருக்கோம். சூரியன் சனியாய் மாறும் சூரியன் அப்படின்னு போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை இரவு 7:26 வரைக்குமே இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதனால் புது இதுகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் டீலிங் பண்ண வேண்டி வரும். ஆனால் சின்ன சின்ன அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். தந்தை மகன் உறவு சம்மந்தப்பட்டது,
கணவன் மறை உறவு சம்மந்தப்பட்டது, சகோதர வர்க்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டாகும். மறுநாள் புதன்கிழமை ஜூலை 30 அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். 7ஆம் அதிபதி நம்மளுக்கு சந்திரன் தான். அவர் 9ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்குது. அதே நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறார். அதனால் அருள் சார்ந்த நாள் இது, ஆன்மீகம் தேடக்கூடிய நாள் இது, கோவில் வழிபாடு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறது மற்றும் நமக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீட்டில் குழந்தைகளோ மனைவியோ சம்பந்தப்பட்டது சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு கேளிக்கைகளை நடத்திக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கலைத்துறையில் சார்ந்த பணிகள், செய்தி விளம்பரத்துறை சார்ந்த பணிகள், உணவு கேட்ரிங் எல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சர்வீஸ் பண்ணுவாங்க. உணவு, இந்த வாட்டர் சப்ளை, இது எல்லாமே இன்றைக்கி நல்லா நடக்கும். ஜூலை 31 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துளாராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். செவ்வாய் நமக்கு கன்னிராசிக்கு வந்துட்டார் 9ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில். அதனால் புது நபர்கள் சந்திப்பு, அரசியல் வகையிலையும் மற்றும் ட்ரஸ்ட்டு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வகையிலையும், கமிஷன் வகையிலையும் பெரிய மனிதர்கள் தொடர்புகள் ஏற்படும், நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு சார்ந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மறுநாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இன்றைக்கி அந்த ராகுனுடைய பலன் நடக்கும். ராகு நமக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். மற்றும் ராகு புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பண வரவுக்கு ஏற்ற ஒரு ஈடுபாடுகள் நமக்கு நல்லா இருக்கும். உழைப்பினால் நமக்கு மேன்மை உண்டு. தொழிலையும் நல்ல பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இந்த ராகுவும் குருவும் பரிவர்த்தனை பலன்கள் இன்றைக்கி வேலை செய்யும். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு ராகுவாகவும் 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு குருவாகவும் அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது குரு ராகு சார மாற்றம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பதிவுகள் போட்டிருக்கேன். உங்களுக்கு குரு திசா புத்தியோ ராகு திசா புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இது வேலை சார்ந்த விஷயத்துக்கும், தொழில் சார்ந்த விஷயத்துக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துக்கும் இது ஒரு சப்போர்ட் பண்ணுது, நல்லா இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மற்றபடி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்கும். அது அந்த வகையில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உறவு சார்ந்த கிரகமாக அல்லது தொழில் சார்ந்த கிரகமாக ராகுவ குருவும் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகும். தொழில் சார்ந்த பொருள் சார்ந்த நன்மைகளை வழங்கக்கூடிய ராகுவும் குருவும் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான பலனை, பணப்புழக்கத்தை, தொழில் பலத்தை தருகிறார். என்னுடைய வெற்றிஜோதிடம்.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆப்பில் தொடர்ந்து நம்ம பதிவுகள் அப்டேட்டடாக வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் போகாமல் ஆப் வழியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.